ஹலோ மக்களே, கார பணியாரம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ரெசிபிக்குள்ளே போகலாம். கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு போட்டு பொரிஞ்சதும் உளுந்து போடுங்க. பொன்னிறமாக ஆகட்டும். கருவேப்பிலை கட் பண்ணது, இஞ்சி துருவல், பச்சை மிளகாய் கட் பண்ணது, வெங்காயம் 1 கட் பண்ணது, உப்பு தேவையான அளவு இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. இதெல்லாம் போட்டு நம்ம வணக்கின பிறகு கடைசியில் அரை மூடி தேங்காய் துருவலை போட்டு வணக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். வீட்டில் தோசை மாவு, இட்லி மாவுன்னு ஆட்டி வச்சுருப்பீங்க. அதில் இந்த தாளிப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பணியாரக்கல் அதை ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணி எண்ணெய் நல்லா தாராளமாக ஊற்றிக்கோங்க. இல்லை நெய்யும் கூட ஊற்றிக்கலாம். நீங்கள் கிளக்கி வச்ச அந்த பணியார மாவு ஊற்றிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பொன்னிறமாக ஆனது எடுத்துகிட்டு நீங்கள் தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோதான். ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.